ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். கார்த்தால 5:45 எழுந்திருக்கிறத என்னென்னா, விடிய விடிய எனக்கு சிவராத்திரி தான். நேற்றுக்கு அவர் பகலும் தூங்கலை, ராத்திரியும் தூங்கலை. நிறைய பேசிகிட்டு இருந்தார். தலைமாட்டில் வந்து எல்லாரையும் பேசி திட்டி, நான் திட்டாதுங்கோ, யாரையும் திட்டாதுங்கோப்பா, விட்டுவிடுங்கோப்பா, க்ஷமையோட சிவநாமம் ஜெபிங்கோ அப்படின்னா. 2 நாளைக்கு சைலண்டாக இருந்தவர் நேற்றுக்கு பகலில் சாயந்தரம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் சைலண்டாக இருந்து விட்டார். அதுக்கப்புறம் அவரோட வேலையை ஆரம்பித்தார். திட்டாதே சொன்னால் என்ன ரொம்ப திட்டாட்டார். எங்கள் ஆத்துக்காரை திட்டினா, என் பிள்ளைய திட்டுறது, பொண்ணை திட்டுறது, அத்தனை பேரையும் திட்டி மண்டையை உடச்சிருக்காரு. என்ன பண்ணுறது, சாத்த மாதிரி கூட்டின்னு போறியா நான் என்னால் முடியலைப்பா அப்படின்னா, எனக்கு பார்க்கணும் சாத்தம்பாறையே, ஐயப்பனை பார்க்கணும், கூட்டி இல்லாட்ட ஆட்டோ ஏற்பாடு பண்ணு, ஒரு 30 ரூபா வச்சுருக்கேன் நான் அவனுக்கு கொடுக்குறேன். 30 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் 150 ரூபா இருக்கிறது 30 ரூபாய்க்கு யாராவது வருவாளா? எங்கள் டிரைவர் எங்களோட வண்டி தான் நான் ஓட்டுறான். ஆனால் கூட அவளுக்கு கூலி கொடுக்கண்டாமா? அவருக்கு தெரியறதில்லை. அவருக்கு என்னன்னா, நம்மளோட வண்டி ஓட்டுறான், அவனே காசு வாங்கணும், நம்மளுக்கு வண்டிக்கு வாடகை தரான், அப்போ அவனோட தொழிலுக்கு அவன் காசு வாங்கண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா, இப்படியாக்கும் நான் நடந்து போகிறேன். நான் நேற்றுக்கு கிருஷ்ணங்கோவில் கூட்டின்னு போனேன்னு சொன்னால் கிருஷ்ணங்கோவில் போனேன். ராணியக்காட்ட பேசணும்னு சொன்னால், ஸ்ரீனிவாசங்கிட்ட பேசணும்னு சொன்னால், எல்லார்ட்டையும் பேசிட்டு அவார்ட்டையெல்லாம் க்ஷமையோடு பேசிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி 2 நாளாச்சு. இன்றைக்கி 2 மணி 3 மணிக்கு பசிக்கிறதுன்னு ஒன்றும் சொல்லலை. எழுந்திருந்து நான் குளித்ததுக்கு அப்புறம் தான்ப்பா காப்பி தருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லி குடிச்சிட்டு அவருக்கு ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு நானும் குடித்தேன். ரொம்ப தூக்கம் கம்மியானால எனக்கு சுகர் என்ன கண்ட்ரோலை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியறது. சிம்டம்ஸ் எல்லாம் கை காலெல்லாம் அப்பப்போ இழுத்துக்கிறது. என்னென்னா தூக்கம் இல்லை சரியான மைண்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. சரி சொல்லிட்டு பாருங்கள், எடுத்து வைக்கப்பார், திரும்ப வைப்பார், மடக்கி வைப்பார். என்ன சொன்னாலும் நம்ம கேட்குறதே இல்லை. நீ உன் வேலையை பாரும்பார். எங்கள் ஆற்றுல இருக்கிற பிளைடு, சாவி எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். எந்தக்கு பணம் எனக்கு வேணும்னாரு. என்ன வச்சாலும் எடுத்து டப்பாவில் போட்டுருக்காரு. ஓரளவுக்கு தான் நம்மளும் இது பேச முடியும்னு சொல்லி எனக்கு பயங்கர தேசியம் வந்து கொடுத்து திட்டி திகுத்தேன் நான். என்ன நீ இப்போ பணம்னு அலைஞ்சின்ட்ருக்காய், நாங்கள் தான் பார்த்துக்குறோமே, உனக்கு என்னத்துக்கு பணம் வேண்டப்பா, பணம் இருக்கிற பணம் இருக்குது, இல்லாக்கி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சரி சாத்தம்பாறைக்கு கூட்டின்னு போனால் நானே வண்டி எடுத்துகிட்டு அவரை கூட்டிகிட்டு சாத்தம்பாறைக்கு போந்தாச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா சாத்தம்பாறை விழிவு, சூரிய உதயம் பாருங்க, சூப்பராக இருக்குது. இது அப்படியே இந்த இடம் எல்லாமே இப்போ டூரிஸ்ட் வந்துட்டுருப்பா. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இதுக்குமாக, இந்த பச்சை பசேர்ந்து இருக்கிறதுக்குமாக நிறைய டூரிஸ்ட் வந்திருப்பா. வாட்டர் ஃபால்ஸ் இங்கே எப்படி வரும், புழை சும்மா ஒரு யாரோ ஒரு நாகரை கொண்டு வந்து வச்சா அது இந்த அளவுக்கு இப்போ பெருசாகியாச்சு. இனி பெரிய கோவில் ஆகுமோங்கிறது தெரியாது. எல்லா இடத்துலையும் அப்படி தானே, சின்ன சின்ன கல்லுகள் தானே பெரிய பெரிய கோவில்கள் ஆகிறது. அப்படியே அது ஒரு இந்த நாகர் இருக்கிற வரைக்கும் வெள்ளம் வரும் மழையில். அப்படி வெள்ளம் ஆர்த்து அரப்பி போகும், பயங்கரமாக நிறைஞ்சு வழிஞ்சு அப்படியே ஒரு ஃபோர்ஸோடு போகும், சவுண்டோட. இந்த வெள்ளம் போகிற சவுண்டு 3 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். தலையில் துண்டை கூட அழிக்க முடியாக்கி வந்தாச்சு நான். அப்பா கூட சாத்தம்பாறைக்கு ஆட்டோ எடுத்துட்டு, எனக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ் தெரிகிறது. சரி வந்தது வரட்டும். ஐயப்பனை பார்த்தேலாம், இது தடப்புளி ஆக்கம்ட்டால ஐயப்பன், அந்த கோவிலோட தடப்புளி ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மை இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன். ஐயப்பனை பார்த்துக்குங்கோ. சுயம்பு ஐயப்பனாகும், சிவலிங்கம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஐயப்பன் பிரதிஷ்டை நினச்சது நடக்கும். ஓகே, பாய் பாய்.